20 பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலிருந்து பிரதிநிதிகள் வர இருக்கிறாங்க. இப்ப கடந்த ஒரு வருடமாக இந்த பொன்விழா மாநாடை ஒட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த பல்வேறு சயின்ஸ் அறிவியல் போட்டி, அதே போல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்ற பல்வேறு போட்டிகள் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. கொஞ்சம் இது ஒரு முக்கியமான செய்தி. முஸ்லிம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 1974 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இருக்கு ஒரு அறிமுகம் 74 உருவாக்கப்பட்டது. அப்ப உருவாக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திடம் ஒரு பாலமாக இருப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்துச்சு முஸ்லிம் நிறுவனங்களுக்கு, அதாவது கல்விக்கூடங்களுக்கு. அதற்காக வேண்டிய இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அன்றைய முன்னோர்கள் இந்த உருவாக்கி பல்வேறு விஷயங்களை ஓமியத்தின் சார்பாக சாதிச்சிருக்கிறாங்க. அது அறிமுகம் 50 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா ஓமியத்தின் சார்பாக ஒரு ஜர்னல் வெளியிடுறாங்க, ஒரு மாத இதழ். அந்த மாத இதழ்ல அரசாங்க திட்டங்கள், மாணவர்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்கள், ஆசிரியர்களுடைய மேம்பாடு என்று பல்வேறு கருத்துக்கள் அந்த ஓமிய ஜேர்னல் மூலமாக வெளியிட்டு கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே போல கடந்த 10 ஆண்டுல மட்டும் 5 கோடிக்கு மேல ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3000 தேவை உள்ள மாணவர்களுக்காக 5 கோடி ஸ்காலர்ஷிப் கடந்த 10 ஆண்டுகள்ல வழங்கியிருக்கிறாங்க. இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 18 சயின்ஸ் ஃபேர், அண்ட் நேஷனல் லெவல்ல இந்த போட்டிகள் நடத்தி இருக்கிறாங்க ஓமியத்தின் சார்பாக. அதே போல டீச்சர்ஸ் ட்ரைனிங் வழங்கிட்டு வராங்க. ஆன்லைன் மூலமாக பிள்ளைகளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், IAS, சிவில் சர்வீஸ்க்கு வேண்டிய பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. ஏஜி டீச்சர்ஸ்க்காக வேண்டிய ஒரு சிறப்பு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. தலைமை ஆசிரியர்களுக்கு தங்களுடைய ஆளுமை மேம்பாட்டு திறன் எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றியும் பயிற்சி ஓமியத்தின் சார்பாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. இப்ப இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சக்கூடிய ஒரு 2 நாள் கோலாகல கல்வி விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவினுடைய துவக்க உரையை சிறப்புரையாற்றி 13 வாழ்நாள் சாதனையாளர்கள், அதாவது இவங்க எல்லாம் 13 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை கல்விக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கு நம்ம ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடிய விதத்துல வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது துணை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. நாளைய நிகழ்ச்சியில உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், வக்ஃபு வாரிய தலைவர், MLA ஜவஹர்லால் சாப், மாண்புமிகு அமைச்சர் நாசர் சாஹிப் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்திருக்கிறாங்க. அன்றைய தினம் அந்த 50வது ஆண்டு பொன்விழாவை ஒட்டி வெளியிடக்கூடிய சிறப்பு செவினியர் வெளியிட இருக்கிறாங்க. அது நாளைய தினம். அடுத்த நாள் காலையில கல்வி கருத்தரங்கம் மௌலானா அபுல் கலாம் யூனிவர்சிட்டி அஸ்லம் அடுத்த நாள் காலையில நடக்கக்கூடிய முக்கியமான கல்வி கருத்தரங்குல நம்முடைய விஐடி கல்லூரியினுடைய தாளாளர் விஸ்வநாதன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு முக்கியமான கருத்துக்களை வழங்க இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பட்டிமன்றம், அதாவது கல்வியினுடைய நோக்கம் நிறைவேற பெரிதும் துணை புரிவது அகச்சூழலை அல்லது புறச்சூழலை அப்படின்ற தலைப்புல ஒரு சிறப்பான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மாலையில வேலிடேட்டரி ஃபங்க்ஷன். இந்த வேலிடேட்டரி ஃபங்க்ஷன்லயும் முக்கிய சிறப்பு விருந்தினராக ஜகாத் இந்தியா பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவர், முன்னாள் IRS ரிட்டையர்டு டாக்டர் ஜஃபர் மஹமூத் சாப் அவர்களும், ஃபார்மர் வைஸ் சான்சலர் மௌலானா ஆசாத் நேஷனல் யூனிவர்சிட்டியினுடைய ஹைதராபாத்ல வரக்கூடிய ப்ரொஃபசர் டாக்டர் முகமது அஸ்லம் பர்வேஸ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியின் பொழுது இந்த 1 ஆண்டுகளாக நடத்த இருக்கக்கூடிய போட்டிகளினுடைய வெற்றியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கல்வியாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய 2 நாள் கல்வி கருத்தரங்கத்துக்கு மீடியா, பிரஸ் ஆதரவு நாங்க போடுறோம். நிகழ்ச்சி எல்லாம் நீங்களும் கவர் பண்ணி மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.